வணக்கம் வணக்கம். பள்ளி மேலாண்மை குழுவில் மொத்தம் 4 முன்னாள் மாணவர்கள், 3 முன்னாள் மாணவ பெற்றோர் உறுப்பினர்கள் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்களாக இருக்க வேண்டும். மேலும் அவர்கள் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் உள்ள ஏதேனும் சார், நம்ம பள்ளிக்கூடத்துல என்ன பள்ளி மேலாண்மை குழு தலைவரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க கல்வியாளரா இருக்கீங்க, அதனால கேக்குறேன். அந்த கூட்டம் எப்படி நடக்கும், என்ன பேசுவாங்க? புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால உங்களுக்கு இந்த சந்தேகம் வருது. ஆனா போக போக உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். இருந்தாலும் சொல்றேன், நம்ம பள்ளிக்கூடத்துக்கு என்னென்ன தேவைன்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் பள்ளி வளாகத்தை சுற்றி பார்க்கணும். உறுப்பினர்கள் எல்லாரும் ஒரே வட்டமாக உட்காரணும். தலைமை ஆசிரியர் எல்லாரையும் வரவேற்று கூட்டத்துக்கான பொருளை விளக்கி கூட்டத்தை தொடங்கி வைப்பாங்க. சிறப்பு அழைப்பாளர்கள் கூட்டத்தில் கலந்துக்க வந்தால் அவரை அறிமுகப்படுத்தி கூட்ட பொருள் சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்துக்க சொல்லி அவரை கூப்பிடலாம். தலைமை ஆசிரியர் அல்லது தலைவர் கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் அனைவரின் வருகை மற்றும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை உரிய பதிவேடு பெற்றோர் செயலியில் பதிவு ஏற்றம் செய்யணும். ஓ, இவ்வளவு இருக்கா? ரொம்ப நன்றி சார். இவங்கதான் துணைத் தலைவர், பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நம்ம ஸ்கூல்ல இருக்கக்கூடிய இந்த வார்டில் உள்ள இந்த பகுதியில் உள்ள வார்டு உறுப்பினர். இவங்களும் இன்னொருத்தங்க ஹேமாவதி, அவங்க வரல இன்னைக்கு. அவங்க 2 பேரும் தான். தலைவர்கிட்ட வந்து நாங்கள் அதுக்கு லெட்டர் வாங்கினோம். அந்த போய் லெட்டர் எழுதி வாங்கினப்போ அவங்க சந்திராமாவதி ஹேமாவதி அவங்க போயிட்டாங்க. லாஸ்ட் இயரே இவங்க தான் இருந்தாங்க. இவங்களும் நல்ல சப்போர்ட்டாக இருப்பாங்க ஸ்கூலுக்கு. நான் கேட்குறதெல்லாம் அவங்க தேவையானதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. சரி, அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்பவும் அவங்க ஒரு வார்டு உறுப்பினர், இன்னொருத்தவங்களும் வார்டு உறுப்பினராக அவங்க வரல. சரி, அப்புறம் சார் கல்வியாளர் எழுதுறேன். சார் நான் வந்து சொல்லிட்டேன், லாஸ்ட் இயரும் சார் தான் கல்வியாளர். அப்டேஷனே இல்லாமல் இந்த வருஷமும் அவர் தான் கல்வியாளர். அடுத்தது லாஸ்ட் கேட்டகரி 4 பேர் இருந்தாங்க இல்லையா, பேரண்ட். முன்னாள் மாணவர் அவங்க இப்போ பேரண்டாக இருக்கணும். அதில் வந்து செல்வி 5th ஸ்டாண்டர்டு ஸ்டூடெண்டோட அம்மா. அவங்க சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு அவங்க வர முடியல, அதனால வரல. ஸ்ருதி வந்திருக்க அவ்வளோ கமலேஷோட அம்மா. கமலேஷ் அம்மா இருக்கீங்களா? அவங்க 2 பேரும் விருப்பம் தெரிவிச்சாங்க, ஆனால் எனக்கு வரல. வேற யாராவது முன்னாடி படித்தவங்க இருக்குங்களா? இப்போ பெண்கள் கதை விஷயம்ல பெண்கள் தான். சரி, இல்லைன்னா அவங்க 2 பேரையும் தான் போட்டுக்கிறோம். அப்புறம் வந்து தனசேகர் ஜென்ஸ் வரணும்ல, அது தனசேகர். அவர் வந்தியம்மா. இவங்க ஹஸ்பண்டு தான் அவங்க. இவங்க வந்ததுனால அவர் வரல. அவர் இங்கே படிச்சிருந்தாரு. ஒரு ஜென்ஸை போடணுங்கிற கேட்டகரியில் அவரை போடணும். அடுத்து புனிதா இவங்க வந்து இவங்க ஸ்டூடெண்ட் இங்கே படிக்கல. இவங்களும் ஓல்டு ஸ்டூடெண்ட். இந்த ஸ்கூல்ல முன்னாடி படித்தவங்க. அதனால முன்னாள் மாணவர், பெற்றோர் கிடையாது, இவங்க முன்னாள் மாணவர். அவ்வளோதான், இந்த செலக்ஷன் முடிஞ்சது. இப்போ எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். புதுசு எழுதியிருக்காங்க. அப்படியே வச்சுட்டு இந்த சைடில் நில்றா, அப்படியே நில்லு, லைனாக நில்லு.
பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள நான் பள்ளியின் சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு பள்ளியின் வளர்ச்சிக்கும் மாணவர்களின் கற்றல் மேம்பாட்டிற்கும் உறுதுணையாக இருப்பேன் என்றும் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் மாணவர்களுக்கு சென்றடைவதையும் பள்ளியின் வளர்ச்சிக்கு சமூகம் மற்றும் பிற துறைகளின் பங்களிப்பையும் உறுதி செய்வேன் என்றும் எனது பள்ளி மாணவர்களுக்கு தரமான சமமான கல்வியை உறுதிப்படுத்துவேன் என்றும் கல்வி கற்க உகந்த மகிழ்ச்சியான பள்ளி சூழலை உருவாக்குவதற்கு ஏற்ற பள்ளி மேம்பாட்டு திட்டத்தை உருவாக்கி பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன்.